ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை வாரம் எங்கே வந்துருக்கிறதுனாக்கா டப்பாகுலிக்கு தான். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து டப்பாகுலி வந்து டேஞ்சரஸ் மென்ஷன் பண்ணிவிட்டு இப்போ வந்து பேசிங்கிறேன் நினச்சிக்காதீங்க. அதில் டேஞ்சரும் இருக்குது, சேஃபும் இருக்குது. வாங்க வீடியோ என்ன டேஞ்சர் அண்ட் சேஃப்னு நான் காட்டுறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரூட் வந்து உங்களுக்கு தெரியலனாக்கா நான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் தரேன். இந்த லிங்க் மூலியமாக கூட நீங்கள் பார்த்து வரலாம். அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். லிங்க்கில் நீங்கள் வந்தீங்கன்னாக்கா இது எதுக்காக நான் வந்து சூப்பராக இருக்கும் லிங்க்குன்னு சொன்னாக்கா, நான் அப்லோட் பண்ணிக்கிறது இந்த ரோடுங்க வந்து நான் ஷார்ட் வைஸ் தான், சின்ன சின்ன இதில் தான் பண்ணிக்கிறது. ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது வந்து மொல்லமாக வாங்க, ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வரும்போது சேஃபாக வாங்க, சேஃபாக போங்க. ஏன்னாக்கா ரோடு வந்து ரொம்ப சரியில்லை. மலைங்க மேலே போகிறதுக்கோசரம் அதனால வண்டி வந்து ஸ்லோவாக ஓடிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்டார்டிங்கில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்துக்கு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் டப்பாகுலி டேஞ்சரஸ்னால் அது எதுக்காகனாக்கா இங்கிருந்து தான் நான் சொல்கிற பாருங்க. ரொம்ப பேர் வந்து சொல்லிக்குவாங்க டப்பாகுலிக்கு மலையிலேருந்து மேலே வர்றதுக்கு வந்து 5 கிலோமீட்டர்ஸ் அண்ட் 4 கிலோமீட்டர்ஸ் 6 கிலோமீட்டர். அது எல்லாமே போய் மினிமம் 15 to 20 கிலோமீட்டர்ஸ்க்குது. புரிஞ்சிச்சிங்களா? நானும் வந்து எப்படா வரணும் அந்த மாதிரி நிலைமை ஆகிடுது. இன்னொன்று வந்து ரோடு சரியில்லைங்க. அதுக்காக தான் நான் டேஞ்சரஸ்ன்னு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ரோடு வந்து கல் ரோடு. உங்களால் வண்டியில் வந்தாலும் சும்மா அப்போ டவுனுக்கு கிளிங்க தான் வர முடியும். இன்னொன்று இந்த லேடிஸ் இல்லை குழந்தைங்க ஃபேமிலியோடு வரும்போது கொஞ்சம் சேஃபாக வாங்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக டப்பாகுலி செக் போஸ்ட்டை வந்தாச்சு. உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு வந்து 100 rupees தரணும். 100 rupees கொடுத்துட்டு நம்ம என்ட்ரி ஆகும்போது ஒரு ஆஃபீஸர் எங்கள் கூட வந்தார். அவர் சொன்னார் டப்பாகுலி பற்றி. மொபைலில் தான் வீடியோ எடுக்கணும்னு சொன்னார். இன்னும் வந்து கேமராலாம் நாட் அலவுடு. அதே மாதிரி ஆர்டரிங்ஸ் இல்லை பிளாஸ்டிக் பாட்டில்ஸுங்கோ வேறு அன்னோன் திங்ஸுங்கோ எல்லாம் எதுவும் அலோடு இல்லைன்னு சொன்னார். சரின்ட்டு அவர் இன்னொன்று சொன்னார், பார்த்து வரும்போது வந்து சேஃபாக வர சொல்லுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம டப்பாகுழி கோயில்கிட்ட வந்தாச்சு. பார்த்துக்கோங்க, இதுதான் டப்பாகுழி. இது பழைய கோயில். இது நான் காட்டிங்கிறது இமேஜ் ஃபோட்டோ பிடிச்சி எடுத்துருந்து. ரைட் சைடில் தண்ணி விளாட்றது இருக்குது, அது அப்புறமா காட்டுறோங்க. வாங்க இப்போ அந்த தண்ணி விளாட்ற இடத்துல போகலாம். இது தான் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி முற்றி இது வந்து பார்ட்ரு. அந்த சைடில் வந்து கர்நாடகா, இந்த சைடு தமிழ்நாடுன்னாங்க. எனக்கு புரியல எப்படி இருக்குதுன்ட்டு. அந்த சைட்லேருந்து வரலாம், இந்த சைட்லேருந்து வரலாம். இன்னொன்று வந்து நான் காட்டிங்கிறேங்க, பாருங்கள் கல்லுங்களெல்லாம் இருக்கு இல்லைங்களா. இங்கே பாருங்கள், இந்த இடத்துலலாம் ஃபுல் தண்ணி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. பட் இப்போ நம்ம வரும்போது தண்ணிங்க அவ்வளோவே இல்லை. இன்னொன்று தண்ணிங்க வந்து மூவ் ஆகலை, ஒரே இடத்துல இருக்குது. அதனால் தண்ணி வேறு வாசனை வருது. அதனால் குளிக்கிறவங்க சில பேர் குளிச்சிருந்தாங்க, நாங்கள் ஏதோ குளிக்கல, வேறு கை அழிஞ்சிட்டு வந்தாச்சு. பார்த்துக்கோங்க தண்ணியோட இது. ஏன்னா மூவிங் எதுவே இல்லை, தண்ணி ரொம்ப ப்ராப்ளம் இருக்குது. வரும்போது வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு வந்தோம். சரி என்ன பண்ணுற, ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணாக்கா மற்றவங்க வரவங்களுக்கு கூட புரிஞ்சுக்குவாங்க. உங்களை வந்து வரவானான்னு சொல்ல வாங்க, பட் என்ஜாய் பண்ணுங்கள். நீங்களும் என்ன பண்ணுங்கள், இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்ட்டு. நான் வந்து உங்களை வரவானா, என்னடா இவன் போயிட்டு நம்மள சொல்கிறேன் நான் வரவானான்ட்டு. வாங்க என்ஜாய் பண்ணுங்க, வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.